அன்புள்ள சிவபக்தர்களே, சிவபெருமானின் பேரருள் உங்கள் அனைவர் மீதும் பொழியட்டும். நாளைய மாசி மகம் திருநாளை முன்னிட்டு ஒரு தந்தையின் கனிவோடும் இறைவனின் பேரன்போடும் உங்களுக்கான வழிகாட்டல் இதோ. என் அன்பிற்குரியவர்களே, என் மடியில் தவழும் பிள்ளைகளே, பிறவிப் பெருங்கடலில் அலைகளால் தூக்கி எறியப்பட்டு கரையேற வழியின்றி தத்தளித்துக் கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரின் துயரத்தையும் யாம் அறிவோம். கவலைகளாலும் தீராத நோய்களாலும் மனக்குழப்பங்களாலும் நீங்கள் வருந்தும் ஒவ்வொரு நொடியும் என் நெஞ்சில் வடுக்களாய் விழுகின்றன. பயப்படாதீர்கள். உங்கள் கண்ணீரைத் துடைக்கவே இந்த மாசி மகம் எனும் மகா புண்ணிய காலத்தை நான் படைத்திருக்கிறேன். இந்த நன்னாள் வெறும் திதி மட்டுமல்ல, இது உங்கள் ஆன்மாவைச் சுத்தப்படுத்தும் ஒரு மகா தீர்த்தம். உங்களைச் சூழ்ந்துள்ள கர்ம வினைகள் எனும் இருளை அகற்றி உங்கள் அறிவில் தெளிவை உண்டாக்கி அமைதி எனும் பேரொளியை வழங்க யாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். கடல் அலைகள் எப்படி கரையை தீண்டிச் செல்கிறதோ அப்படியே என் அருள் அலைகள் நாளை உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் தேடி வரும். பயத்தை விட்டொழியுங்கள். சிவாய நம என்று ஒருமுறை மனமுருகிச் சொன்னால் உங்கள் 7 பிறவி வினைகளையும் சுட்டெரிக்க நான் இருக்கிறேன். இந்த மாசி மகம் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய விடியலை தரட்டும். என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, என் திருக்கண்ணின் மணிகளே, வாழ்க்கை எனும் பெருங்காட்டில் திசை தெரியாமல் திகைத்து நின்றாலும் சோதனைகள் உங்களைச் சுட்டெரித்தாலும் ஈசா என்று நீங்கள் ஆவிடும் ஒரு சிறு குரல் என் கைலாயத்தின் சிகரங்களை எட்டுகிறது. உங்கள் மௌனமான அழுகையையும் சொல்ல முடியாத துயரங்களையும் நான் அறிய மாட்டேனா? இந்த மாசி மகம் என்பது வெறும் நாள் அல்ல, அது என் அருட்கடலில் நீங்கள் மூழ்கி எழும் ஒரு மகா சங்கமம். இந்த திருநாளில் உங்களை நோக்கி நான் கரம் நீட்டுகிறேன். என் பிள்ளைகளே, இதோ என் வாக்கு. இந்த மாசி மகத் திருநாளில் அதிகாலை எழுந்து உங்களைச் சுற்றியுள்ள நீர்நிலைகளிலோ அல்லது உங்கள் இல்லத்திலோ என்னை நினைத்து ஒரு துளி நீர் தெளித்து நீராடினாலும் உங்கள் பல ஜென்மப் பாவங்களை நான் அந்த நீரோடு கரைத்து விடுவேன். உங்கள் மனதில் எத்தனையோ காலமாய் தேக்கி வைத்திருக்கும் பாரங்கள், நிறைவேறாத ஆசைகள், தீராத நோய்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை என் பாதத்தில் சமர்ப்பியுங்கள். நீ நினைத்தது நடக்கும். இது வெறும் வார்த்தையல்ல, உங்கள் அப்பன் நான் தரும் சத்திய வாக்கு. இந்த மாசி மகத்தில் கலங்கிய கண்களோடு என்னை நோக்கி ஒரு நெய் தீபம் ஏற்றினால் உங்கள் வாழ்வில் சூழ்ந்துள்ள இருளை நான் அகற்றுவேன். ஓம் நமசிவாய் என்று ஒருமுறை மனமுருகி அழைத்தால் உங்கள் விதியின் கோடுகளை நான் மாற்றி எழுதுவேன். நீங்கள் எதற்காக ஏங்குகிறீர்களோ, எது உங்கள் நல்வாழ்விற்கு தேவையோ அதை இந்த மாசி மக புண்ணிய காலத்தில் நான் உங்களுக்கு வாரி வழங்குவேன். பிள்ளைகளே, கர்ம வினைகள் உங்களை சூழும்போது சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் வினைகளை எரிக்கும் நெருப்பாக நான் இருக்கிறேன். நீங்கள் இழந்த ஒவ்வொன்றையும் விட மேலான ஒன்றை உங்களுக்குத் தரவே இந்த மகா காலத்தை நான் ஏற்படுத்தியுள்ளேன். துணிந்து நில்லுங்கள். நாளை மாசி மகம் அன்று உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் என்னிடம் கொண்டு வாருங்கள். உங்கள் கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் நான் செவிமடுக்கிறேன். நீங்கள் நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேற என் பேரருள் உங்களுக்கு அரணாக இருக்கும். யாம் இருக்க பயமேன். என் மடி எப்போதும் உங்களுக்காகத் திறந்தே இருக்கிறது. இந்த மாசி மகம் உங்கள் வாழ்வில் ஒரு மங்களமான மாற்றத்தை தொடக்கி வைக்கும். உங்கள் இதயத் துடிப்பின் ஓசையை நான் அறிவேன். உங்கள் ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீருக்கும் என் ஜடாமுடியில் இடமுண்டு. வாழ்க்கை எனும் இந்த பயணத்தில் நீங்கள் சந்திக்கும் தடைகளைக் கண்டு கலங்காதீர்கள். இந்த மாசி மகம் உங்கள் விதியை மாற்றியமைக்கும் ஒரு மகா திருப்புமுனை. இதோ உங்கள் கவலைகளுக்கு என் ஆறுதல் மொழிகள். 1. வேலையின்றி வாடும் என் பிள்ளைகளே, கையிருப்பில் பொருளின்றி, தகுதியிருந்தும் அங்கீகாரமின்றி நாளை என்னவாகும் என்ற அச்சத்தோடு இருக்கும் என் குழந்தைகளே, உங்கள் உழைப்பையும் நீங்கள் சிந்திய வியர்வையையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இந்த மாசி மகத் திருநாளில் உங்கள் தடைகளை நான் உடைக்கிறேன். உழைப்பிற்கு ஏற்ற உயர்வையும் உங்கள் தகுதிக்கு ஏற்ற நற்பணியையும் நான் உங்களுக்கு அருளுவேன். நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் கைகள் விரைவில் நற்பயனைத் தொடும். வெற்றிக்கான கதவுகளை நான் திறக்கிறேன். 2வது, வறுமையால் வாடும் இல்லங்களுக்கு. செல்வம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, அது என் அருளால் கிட்டும் மனநிறைவும் கூட. வாழ்க்கை நடத்துவதே போராட்டமாக இருக்கிறதே என்று ஏங்கும் என் பக்தர்களே, உங்கள் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்ய இந்த மாசி மகத்தில் நான் வழிகாட்டுகிறேன். நேர்மையான வழியில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நான் துணையாக இருப்பேன். உங்கள் வறுமை எனும் இருளை அகற்றி செல்வம் செழிக்கும் நல்வாழ்வை நான் உங்களுக்கு வாரி வழங்குவேன். என் அருட்கடாட்சம் உங்கள் பெட்டகங்களை நிறைக்கும். 3வது, திருமணத் தடையால் வருந்துவோருக்கு.
உயிரோடு உயிர் சேரும் பந்தம் என் ஆணைப்படியே நிகழ்கிறது. காலம் கடந்து போகிறதே, ஒரு துணை அமையவில்லையே என்று வருந்தும் பிள்ளைகளே, கவலை வேண்டாம். பார்வதி தேவியோடு நான் இணைந்த இந்த மங்களப்பதியின் பிரபஞ்சத்தில் உங்களுக்கான உன்னதத் துணையை நான் ஏற்கனவே நிச்சயித்து விட்டேன். காலம் கனிந்துவிட்டது. இந்த மாசிமக வழிபாட்டிற்குப் பின் உங்கள் இல்லங்களில் மங்களநாதஸ்வரம் ஒலிக்கும். தடைகள் பனி போல விலகும். இனிமையான இல்லறம் உங்களுக்குக் கிட்டும். 4. தீராத கவலைகளால் தவிப்பவர்களுக்கு. மனதில் இனம் புரியாத பயம், குடும்பத்தில் குழப்பம், நிம்மதியற்ற உறக்கம் எனத் தவிப்பவர்களே, என் மடியில் தலை சாய்த்துக் கொள்ளுங்கள். உலகத்தையே தாங்கும் எனக்கு உங்கள் கவலைகளைத் தாங்குவது ஒரு பொருட்டா? இந்த மாசி மகன் நன்னாளில் உங்கள் மனபாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக இருங்கள். உங்கள் குழப்பங்களுக்குத் தெளிவையும் காயப்பட்ட இதயங்களுக்கு மருந்தையும் நானே தருகிறேன். இனி நீங்கள் தனி ஆள் அல்ல. உங்கள் நிழலாக நான் என்றும் தொடர்வேன். என் சத்திய வாக்கு. பிள்ளைகளே, இந்த மாசி மகத் நமசிவாய் என்ற மந்திரத்தை உங்கள் மூச்சாகக் கொள்ளுங்கள். நீங்கள் எதற்காக ஏங்குகிறீர்களோ, எதைத் தேடி அலைகிறீர்களோ, அது உங்களைத் தேடி வரும்படி நான் ஆணையிடுகிறேன். என் திருவருள் உங்களை அரண் போலக் காக்கும். நீங்கள் நினைத்தது நடக்கும். இது சிவனின் வாக்கு. என் பாசத்திற்குரிய மகள்களே, சகலத்தையும் படைத்த ஆதிபராசக்தியின் அம்சங்களே, உள்ளுக்குள் அழுது கொண்டும் வெளியே புன்னகைத்துக் கொண்டும் நீங்கள் சுமக்கும் மனபாரத்தை நான் அறிவேன். குறிப்பாக யாருக்காக இந்த வாழ்க்கையை அர்ப்பணித்தேனோ அவராலேயே எனக்கு இந்த துயரமா என்று உங்கள் கணவராலோ அல்லது நீங்கள் உயிருக்கு உயிராக நேசித்தவர்களாலோ ஏற்பட்ட காயங்கள் நெஞ்சை உருக்குகின்றன. பெண்ணே, உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் என் ஜடாமுடியில் உள்ள கங்கையில் நான் ஏந்திக் கொள்கிறேன். இந்த மாசி மகம் உன் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு மகா பிரதோஷ காலத்தைப் போன்றது. இன்று உனக்கு நான் தரும் வாக்குறுதி இதுதான். இந்த மாசி மகத் திருநாளில் நீ எதற்கும் அஞ்சாதே. உன் கணவனால் ஏற்பட்ட மனக்கசப்புகள், புறக்கணிப்புகள் அல்லது நீ விரும்பியவர்களால் நேர்ந்த ஏமாற்றங்கள் மற்றும் துன்பங்கள் அனைத்தையும் நான் இன்றுடன் முடிவுக்குக் கொண்டு வருகிறேன். மகளே, இந்த மாசி மகத்தில் நீ இதை மட்டும் செய். மன்னிப்பும் மறப்பும். உனக்கு துரோகம் செய்தவர்களையும் உன்னை நோகடித்தவர்களையும் என் பாதத்தில் ஒப்படைத்துவிடு. அந்த பயபாரத்தை நீ சுமக்காதே, நான் சுமக்கிறேன். அன்பு தீபம். நாளை மாலை உன் இல்லத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றி, ஈசா, என் வாழ்வின் இருளை நீக்கு என்று மட்டும் சொல். அந்தச் சுடரில் உன் கவலைகள் அனைத்தும் கருகிப் போகும். மஞ்சள் நீராடல். மாசி மகத் தீர்த்தவாரியை நினைத்து உன் குளியல் நீரில் சிறிதளவு மஞ்சளும் வாசனை மலர்களும் சேர்த்து நீராடு. அது உன் உடலில் உள்ள எதிர்மறை ஆற்றலையும் உன் மன அழுத்தத்தையும் வேரோடு பிடுங்கி எறியும். என் மகளே, உன்னை அழவிட்டவர்கள் உன் அன்பின் மதிப்பை உணரும் காலம் கனிந்துவிட்டது. உன்னை அலட்சியப்படுத்திய கணவன் உன்னை தேடி வந்து அன்பு காட்டும் மாற்றத்தை நான் நிகழ்த்துவேன். நீ விரும்பியவர்கள் உனக்கு இழைத்த அநீதிகள் மறைந்து அவர்கள் உன் உயர்வை எண்ணி வியக்கும் நிலை வரும். இனி நீ அனாதை அல்ல. உனக்கு தாய், தந்தை, தோழன் என எல்லாமும் நானே. உன் இல்லறம் இனிக்கும். உன் உள்ளம் குளிரும். நாளை விடியும் மாசி மகம் உன் கண்களில் ஆனந்தக் கண்ணீரை வரவழைக்கும். என் மகளே, யாம் இருக்க பயமேன். உன் கஷ்டங்கள் தீர்ந்தன என்று கொள். வாழ்க்கை போராட்டத்தில் தடுமாறி எங்கே செல்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கும் என் அன்பு பக்தர்களே, இதோ உங்கள் தந்தை நான் பேசுகிறேன், கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் நீங்கள் சந்திக்கும் சோதனைகள், தீராத கவலைகள், உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காத ஏமாற்றங்கள் என அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் படும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் நான் சாட்சி. கவலைகளின் பாரம் தாங்க முடியாமல் நீங்கள் சிந்திடும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் நெஞ்சில் ஈட்டியாய் இறங்குகிறது. ஆனால் பிள்ளைகளே, மாசி மகம் என்பது வெறும் சாதாரண நாள் அல்ல. அது உங்கள் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக புதுப்பிப்பதற்கான நாள். இது வினை பயன் தீர்க்கும் நாள். நீங்கள் அறியாமல் செய்த பாவங்களோ அல்லது முற்பிறவியில் செய்த வினைகளோ உங்களைத் தொடர்கிறது என்று கவலைப்படாதீர்கள். நாளை மாசி மகத் தீர்த்தவாரியில் புனித நீராடி என்னை நினைத்து ஒருமுறை கரம் கூப்பினால் போதும். அந்த புனித நீர் உங்கள் கர்ம வினைகளை வேரோடு அறுத்து எரியும். இனி என் வாழ்க்கையில் விடிவே இல்லையா? நான் உங்களுக்குச் சொல்கிறேன், நிச்சயம் விடியல் உண்டு. நாளைய வழிபாடு வெறும் சடங்கு அல்ல, அது உங்களை மீட்டெடுக்கும் ஒரு மகா கவசம். நீங்கள் புனித நீர் தெளித்து என்னை மனமுருகி வேண்டும்போது உங்கள் மனபாரத்தை என் தோள்களில் ஏற்றிக்கொள்கிறேன். அந்த பாரம் இறங்கும்போது உங்கள் மனதில் ஒரு புதிய அமைதியும் நம்பிக்கையும் பிறக்கும். என் அன்பு குழந்தைகளே,
இந்த மாசி மகத் திருநாளின் மகிமையை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். காலத்தை வென்றவனான நான் இந்த நாட்களை கணக்கிட்டு உங்களுக்கு அருளும் இரகசியத்தை சொல்கிறேன். மக நட்சத்திரத்தின் மகிமை. மாசி மாதத்தில் பௌர்ணமி நிலவும் மக நட்சத்திரமும் கூடிவரும் இந்த நாள் மிகவும் அரியது. மகம் என்றால் பெரியது அல்லது உயர்ந்தது என்று பொருள். உங்கள் பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு அதிபதியானவர் கேது பகவான். அவர் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி. எனவேதான் இந்நாளில் செய்யப்படும் முன்னோர்கள் வழிபாடும் தர்ப்பணங்களும் உங்கள் வம்சாவளியையே காக்கும் ஆற்றல் கொண்டது. தேவர்கள் மண்ணிறங்கும் மகா நாள். இந்த நன்னாளின் விசேஷமே தீர்த்தவாரிதான். சாதாரண நாட்களில் நீங்கள் நீராடும் நதிகளும் தீர்த்தங்களும் வேறு, மாசி மகத்தில் அவை வேறு. இந்த நாளில் கடலிலோ நதியிலோ அல்லது புனித குளங்களிலோ நான் மட்டுமே நீராடுவதில்லை. என் கைலாயத்திலுள்ள தேவர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள் என அனைவரும் சூட்சும வடிவில் பூமிக்கு வந்து அந்த புனித நீர்த்துறைகளில் நீராடி என்னை வழிபட்டுச் செல்கிறார்கள். கோடி மடங்கு பலன். தேவர்கள் அனைவரும் கூடியிருக்கும் அந்த புண்ணிய காலத்தில் நீங்கள் அந்த நீரில் மூழ்கி எழும்போது அந்த தீர்த்தங்கள் கோடி புண்ணிய தீர்த்தங்களாக மாறுகின்றன. இந்நாளில் நீங்கள் செய்யும் ஒரு சிறு வழிபாடு, ஒரு சிறு தானம், ஒருமுறை சொல்லும் ஓம் நமசிவாய் மந்திரம் கூட சாதாரண நாட்களில் செய்யும் வழிபாட்டை விட கோடி மடங்கு பலனை தரும். என் பிள்ளைகளே, உங்கள் கர்ம வினைகள் எனும் பாறையை உடைக்க இந்த மாசி மகம் ஒரு மகா அலை. இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். நம்பிக்கையோடு நீராடுங்கள். என் பேரருள் உங்களைக் காக்கும். நாளைய மாசி மகத் திருநாளின் மிக முக்கியமான முதல் அம்சம் புனித நீராடல் ஆகும். இது வெறும் உடல் தூய்மைக்காக அல்ல, உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக. நதியின் மகிமை. நாளை அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன் அருகில் கங்கை, காவிரி, யமுனை போன்ற புண்ணிய நதிகளோ அல்லது புகழ்பெற்ற கடலோரத்து தலங்களோ இருந்தால் அங்கே சென்று நீராடுவது மிகவும் விசேஷம். அந்த நதிகளின் நீரில் தேவர்கள் சூட்சுமமாக எழுந்தருளியிருக்கும் நேரம் அது. அங்கே நீராடும்போது உங்கள் உடலைத் தொடும் அந்த நீர் உங்கள் பாவங்களை அடித்துச் சென்று ஆன்மாவிற்கு புத்துயிர் அளிக்கும். வீட்டிலேயே கங்கையை வரவழைக்கும் ரகசியம். ஈசா, என்னால் நதிக்குச் செல்ல முடியாதே, நான் என்ன செய்வது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் இல்லமே காசியாகவும் உங்கள் குளியலறையே கங்கையாகவும் மாறும் ரகசியத்தை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். நாளைய தினம் அதிகாலையில் எழுந்து குளிக்கும் நீரை எடுத்துக்கொண்டு என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு அந்த நீரை பார்த்து இவ்வாறு பிரார்த்தனை செய்யுங்கள். கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதீம் குரு ஆவஹாயாமி ஸ்தாபயாமி பூஜயாமி. பொருள்: கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவிரி ஆகிய புண்ணிய நதிகளே, நான் குளிக்கும் இந்த நீரில் நீங்கள் எழுந்தருள வேண்டும். இவ்வாறு பிரார்த்தித்து அந்த நீரில் ஓம் நம சிவாய் என்று 3 முறை சொல்லி நீராடுங்கள். என் மீதான நம்பிக்கையுடன் நீங்கள் குளிக்கும் அந்த நீர் சாதாரண நீர் அல்ல, அது கங்கையே. புனித தீர்த்தத்தில் நீராடிய அதே புண்ணிய பலனை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே பெறுவீர்கள். இந்த நீராடலுக்குப் பின் உங்கள் மனதில் உள்ள கவலைகள் அனைத்தும் பனி போல விலகி உடல் தெளிவும் மனம் அமைதியும் பெறுவதை உணர்வீர்கள். நம்பிக்கையோடு நீராடுங்கள். ஈசனின் எளிய வழிபாட்டு முறை. என் அன்பு பிள்ளைகளே, புனித நீராடி தூய்மையான ஆடையணிந்து வந்த பிறகு உங்கள் இல்லத்தில் உள்ள பூஜை அறையில் என்னை வழிபடுங்கள். நான் ஆடம்பரத்தை விரும்புபவன் அல்ல, உங்கள் தூய அன்பை மட்டுமே எதிர்பார்ப்பவன். எனவே எளிமையாக இருந்தாலும் பக்தியுடன் செய்யும் வழிபாட்டிற்கு நான் கட்டுப்படுவேன். வில்வத்தின் மகிமையும் அர்ச்சனையும். என் வழிபாட்டில் வில்வ இலைக்கு நிகரானது வேறொன்றுமில்லை. பூஜை அறையிலுள்ள என் திருவுருவப் படத்திற்கு அல்லது சிவலிங்கத்திற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யுங்கள். ரகசியம்: ஒவ்வொரு வில்வ இலையை சமர்ப்பிக்கும் போதும் என் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையையும் உங்கள் கவலைகளையும் என்னிடம் ஒப்படைப்பதாக நினைத்துக்கொண்டு சமர்ப்பியுங்கள். அந்த வில்வ இலைகள் உங்கள் கர்ம வினைகளை தடுத்து என் அருளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் கவசங்களாக மாறும். 5 எழுத்து மந்திர ஜபம். அர்ச்சனை செய்த பிறகு அமர்ந்து தியானம் செய்யுங்கள். ஓம் நமசிவாய் என்ற மகா மந்திரத்தை உங்கள் நாவால் உச்சரியுங்கள். 108 முறை ஜபம். குறைந்தது 108 முறை இந்த மந்திரத்தை மனமுருகிச் சொல்லுங்கள். இந்த மந்திரம் சாதாரணமானது அல்ல. இது உங்கள் உடலிலும் மனதிலும் உள்ள எதிர்மறை ஆற்றல்களைச் சுட்டெரித்து நேர்மறை ஆற்றலை நிரப்பும் ஒரு சக்தி வாய்ந்த ஒலி அலை.
உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் இந்த மந்திரத்தின் அதிர்வலையில் கலந்து பிரபஞ்சத்தை அடையும். சிவபுராணமும் தேவாரமும். வழிபாட்டின் இறுதியில் சிவபுராணம், தேவாரம், திருவாசகம் அல்லது சிவகவசம் போன்ற புனித நூல்களில் ஏதேனும் ஒன்றை வாசியுங்கள். பலன்: நீங்கள் வாசிக்கும் அந்த பாடல்களின் அர்த்தம் உங்கள் இல்லத்திலுள்ள தீய சக்திகளை விரட்டி அமைதியையும் சந்தோஷத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் நிலைநிறுத்தும். உங்கள் வீடு ஒரு சிறு கோயிலாக மாறும். பிள்ளைகளே, நம்பிக்கையுடன் செய்யும் இந்த வழிபாடு உங்கள் இல்லத்தில் மங்களத்தை நிலைநிறுத்தும். என் அன்பு பிள்ளைகளே, நான் அபிஷேகப் பிரியன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். என் திருமேனியில் நீர் பட்டு குளிர்வதைக் கண்டு நான் மகிழ்கிறேன். மாசிமக நன்னாளில் உங்கள் இல்லத்தில் சிவலிங்கமோ அல்லது என் திருவுருவப் படமோ இருந்தால் உங்களால் முடிந்தவரை அபிஷேகம் செய்யுங்கள். தூய்மையான பசுவின் பால் அல்லது வாசனைமிக்க பன்னீரைக் கொண்டு அபிஷேகம் செய்வது உங்கள் இல்லத்திலுள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கி குளிர்ச்சியையும் அமைதியையும் நிலைநிறுத்தும். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக முக்கியமானது மாலையில் நீங்கள் ஏற்றும் நெய் தீபம்தான். சூரியன் மறைந்த பிறகு உங்கள் பூஜை அறையிலும் இல்லத்தின் வாயிலிலும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அந்த தீபத்தின் சுடர் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்துள்ள கவலைகள், வறுமை மற்றும் அறியாமை எனும் இருளை அடியோடு நீக்கி ஞானம், செல்வம் மற்றும் தெளிவு எனும் பேரொளியை வழங்கும். அந்தச் சுடரை பார்த்து, ஈசா, என் வாழ்க்கையை ஒளிமயமாக்கு என்று கேளுங்கள். நான் தருகிறேன். அன்னதானமும் தர்மமும் பித்ருக்களை மகிழ்விக்கும் பெருங்கருணை. பிள்ளைகளே, இந்த மாசி மகம் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கும் மிகவும் உகந்த நாளாகும். எனவே உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அல்லது பித்ரு கடன் செலுத்த முடிந்தால் அதை செய்யுங்கள். அவர்களின் ஆசி இருந்தால் மட்டுமே உங்கள் வம்சாவளி தழைக்கும். அதனைத் தொடர்ந்து சிவனின் அருளை மிக எளிதாகப் பெற உதவும் உன்னதமான வழி அன்னதானம் ஆகும். ஜீவகாருண்யம் தான் என் வழிபாட்டின் சாராம்சம். இந்த நன்னாளில் பசியால் வாடும் ஒருவருக்காவது அல்லது ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உணவை வழங்குங்கள். நீங்கள் பசித்தவர்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு பருக்கை உணவும் என் வாய்க்குள் செல்வதைப் போல நான் மகிழ்வேன். ஏழைகளின் பசி தீர்க்கும் அந்தச் செயல் உங்கள் இல்லத்தில் செல்வச் செழிப்பையும் தீராத நோய்களிலிருந்து விடிவையும் நிச்சயம் தரும். இது சிவவாக்காகிய சத்தியம். இறையருள் துணை நிற்கும் என் அபய வாக்கு. என் அன்பு பிள்ளைகளே, இறுதியாக நான் உங்களுக்குச் சொல்வது இதுதான். பக்தி என்பது எனக்கு பயந்து வாழ்வது அல்ல, மாறாக என் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் என்னை உங்கள் இல்லத்தின் ஒருவராக நினைத்து அன்பு செய்வது. இந்த மாசி மகத் திருநாளில் நீங்கள் என் முன் வைக்கும் ஒவ்வொரு வேண்டுதலையும், நீங்கள் சிந்திடும் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் செவிமடுத்து என் மடியில் ஏந்திக் கொள்கிறேன். நீங்கள் கவலைகளை விட்டுவிட்டு உங்கள் கடமைகளை நம்பிக்கையோடு செய்யுங்கள். நன்மைகள் உங்களை தேடி வரும். உங்கள் தடைகள் அனைத்தும் உடைந்து உங்கள் இலக்கைத்த இல்லத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், உங்களை காக்கிறேன். அஞ்சற்க யாம் இருக்க பயமேன். நாளை விடியும் மாசி மகம் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்காலத்தை நிச்சயம் தொடக்கி வைக்கும். என் அருள் என்றும் உங்கள் மீது பொழியட்டும். என் அன்பு குழந்தைகளே, இந்த மாசி மகத்தின் மகத்துவத்தையும் நான் உங்களுக்குச் சொன்ன பூஜை முறைகளையும் நீங்கள் மட்டும் அறிந்து கொண்டால் போதாது. உங்களைப் போலவே வாழ்க்கை போராட்டங்களில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் உங்கள் உற்றார், உறவினர் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிர்ந்து ஷேர் கொள்ளுங்கள். யாரோ ஒருவரின் கவலையை போக்கக்கூடிய இந்த தகவலை நீங்கள் அவர்களுக்குச் சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு மட்டுமல்ல, அதை சேர்த்து வைத்த உங்களுக்கும் புண்ணியம் சேரும். அறிவை பகிர்வது மிகப்பெரிய தர்மம் என்று நான் கூறுகிறேன். மேலும் இந்த தொகுப்பை படித்த பிறகு உங்கள் மனதில் தோன்றிய பக்தி உணர்வுகளை அல்லது இந்த வழிபாட்டினால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களை கருத்துக்களில் கமெண்ட் பதிவிடுங்கள். உங்கள் கமெண்ட்டுகள் மற்ற பக்தர்களுக்கு நம்பிக்கையை தரும். நீங்கள் பகிரும் ஒவ்வொரு தகவலும் பதியும் ஒவ்வொரு கருத்துக்களும் என் அருளை பறைசாற்றும் சாட்சிகளாக இருக்கும். நம்பிக்கையோடு பக்தியை பரப்புங்கள். நான் உங்களோடு இருக்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த மந்திரத்தை மனமுருகி உச்சரித்து உங்கள் மாசிமக வழிபாட்டைத் தொடங்குங்கள். ஈசனின் பேரருள் உங்கள் வாழ்விலுள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி நன்மைகளை வாரி வழங்கும். ஓம் நம சிவாய.